ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை பயன்படுத்தி செம்பு பாத்திரங்களை எப்படி புதிது போல் மாற்றலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தை தான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்துக்கிட்டேன், சால்ட்டு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு எலுமிச்சைப்பழ சாறு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதி எலுமிச்சைப்பழத்தோட சாறு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு ஸ்பாஞ்சாலேயோ ஸ்க்ரப்பராலேயோ இல்லாட்டி கையாலேயோ தொட்டு நீங்கள் எந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணணுமோ அது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இது நீங்கள் ஒன் டைம் நல்லா ஃபுல்லாக எந்த ஒரு இடமும் விடாமல் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக பிரைட் ஆகிடும். 1 மினிட்டுக்குள்ளேயே இது நல்லா பிரைட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு இடமும் விடாமல் எல்லா இடமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட் ஆகியிருக்கு. இந்த டிப்பை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செம்பு பாத்திரத்தையுமே நம்ம பிரைட்டாக மாற்றலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரைட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கதால இப்போதைக்கு பிரைட்டாக இருந்தாலும் நாள் ஆக ஆக கருத்துடும். அதனால் உடனேயும் நம்ம ஏதாச்சும் டிட்டர்ஜென்ட்டோ இல்லாட்டி லிக்விடோ போட்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி சோப் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக சோப்பால் தேய்ச்சி விட்டாச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட செம்பு பாத்திரம் புது பாத்திரம் மாதிரி சூப்பராக பிரைட்டாக ஆகிடுச்சு. இதை ஒரு காட்டன் டவலால் தொடச்சிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டால் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக சோப்பால் வாஷ் பண்ணணும், அப்போ தான் கருகாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருட்களை பயன்படுத்தி செம்பு பாத்திரத்தை எப்படி பிரைட் ஆகலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.